தாய் கிழவி தாய் கிழவி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவி வரா எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு வந்து ஊர்ல இருக்கிற ஆம்பளையிலேருந்து, பொம்பளையிலேருந்து, நண்டுலேருந்து, சுண்டு வரைக்கும் எல்லாருமே ஓடி ஒளியிறாங்க. அப்படியே அந்த தாய் கிழவிய பார்த்து ஓடி ஒளியிறாங்கன்னா, அந்த தாய் கிழவி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நபருக்குமே கடன் குடுத்து வட்டி வசூல் பண்றது தான் ராதிகாவோட வேலை. ராதிகா தான் தாய் கிழவி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ராதிகாவ கை, கால் வழங்காதவளா வந்து பண்ணி விட்டுர்றாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லக்கூடிய கருத்து, அதாவது படத்தோட 10 நிமிஷத்துக்கும், அதாவது படத்தோட முதல் 10 நிமிஷமும், கடைசி 10 நிமிஷமும் தான் ராதிகாவோட வேலை. மத்த நடுவுல இருந்த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்களும், மருமகளும், அவங்க மருமகனும், மகளும் அடிச்ச லூட்டி தான் இந்த தாய் கிழவி படமே. ரொம்ப அருமையான படம். அதாவது ஒவ்வொரு பெண்களும் பார்க்க வேண்டிய, கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த தாய் கிழவி. இந்த படத்துல சொல்லப்பட்ட கருத்து எந்த படத்துலயுமே இதுவரைக்கும் சொல்லப்படல. ராதிகாவோட ஆக்டிங் ஆசமான ஆக்டிங். அதனால இந்த படத்த வந்து தாராளமா இத வந்து நீங்க பெண்கள் எல்லாருமே பாருங்க. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு சிவகுமார் முருகேசன்ங்கிற அறிமுக இயக்குனர். தா சொ சொ ரொம்ப வந்து அருமையா அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படம் ரொம்ப சிரிச்சு பார்த்த ஒரு தமிழ் படம்னா இந்த தாய் கிழவி தான். எல்லாருமே முனிஷ்காந்த்லேருந்து, சிங்கம் புலியிலேருந்து எல்லாருமே இந்த படத்துல வந்து அற்புதமான நடிப்ப வந்து குடுத்திருக்காங்க. அருமையான படம்.